இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ராகுல் திருப்பதி வந்து கேம்பெயின ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ, அவரும் அவர் பிராக்டிஸ் செஷன ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ, எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட பேட்டிங் எபிலிட்டிய பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேட்டிங் பிராக்டிஸ் பண்றாங்க. தல தோனி ஹிட்டிங் தான் பயங்கரமா இருக்கு நெட்ஸ்ல அது மாரி சொல்லலாம். தல தோனிக்கும், கைல் அஹ்மத்துக்கும் கைல் அஹ்மத் தலைக்கு பவுலிங் போட பயங்கரமா அவர் ஹிட் பண்ண அது மாரி பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஸோ, நல்லா இருந்துச்சு பிராக்டிஸ் செஷன் பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது லெஃப்ட் ஆர்ம் காம்போல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ககீல் அகமத், அப்புறம் யங்ஸ்டர் தமிழகத்த சேர்ந்த யங்ஸ்டர் குர்பீத் சிங்கு அப்படின்னு ஒரு பிளேயர வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முகேஷ் சௌத்ரி இருக்காரு. முகேஷ் சௌத்ரி 2022ல பத்தி தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஏன்னா, எப்படி போட்டிருந்தாருன்னு ஸ்பெல்லு. ஏன்னா, ஒரு வேற மாரி ஸ்பெல் போட்டிருந்தாரு அந்த பக்கம். ஏன்னா, தீபக் சகர் ஒரு 2 இல்ல. அந்த வருஷம் இல்லாத இடத்த வந்து இவரு தான் பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. ஸோ, அதுவும் ஸ்பெல் பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு அந்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் இல்ல. அதுக்கப்புறம் இன்ஜூரி கன்சர்ன்னால விளையாடுறது இல்லை. ஸோ திருப்பி நம்ம கேம்பெயின்ல இருக்காரு. ஸோ இவரு நல்லா க்ரூம் பண்ணா, நல்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா எடுத்துட்டு வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ போன வருஷம் ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த வருஷம் மேக்ஸிமம் சான்ஸஸ் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கைல் அகமத் மேக்ஸிமம் ஓப்பனிங் ஸ்பெல் போட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, கைல் அகமத் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போவாங்க. அது இல்லாம போன வருஷம் நம்ப கூட விளையாடும்போது கைல் அகமத் மட்டும் பயங்கரமா ஸ்பெல் போட்டுட்டு இருந்தாரு. நம்ம பிட்ச்லயும் சரி, நம்ம கூட விளையாடும்போதும் சரி. ஸோ கைல் அஹ்மத் நம்ம கிரவுண்டுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் பவுலர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் கைல் அஹ்மத்த தான் வச்சு போவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் இருக்கிறதுனால. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இவங்கலாம் இருக்கிற நம்ம லெஃப்ட் ஆர்ம் காம்போ. இப்போ ரைட் ஆர்ம்ல யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கமலேஷ் நாகர்கோட்டி அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்குஷ் கம்போஜ் இருக்காரு. ஸோ இந்த அன்குஷ் கம்போஜ் தான் அண்டர்ரேட்டட் பவுலர்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இருக்கிற எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா போன வருஷம் வந்து எம்ஐக்கு கூட வந்து இவர் தான் வந்து ஸ்பெல் போட்டு பயங்கரமா போட்டிருந்தாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, டிராவல் செட்ட ஒரே மேட்ச்ல 3 டைம் எடுத்தாரு. அதுவும் 2 டைம் வந்து நோ பாலா போயிருச்சு. இல்லன்னா டிராவல் செட்ட 3வது தடவையும் எடுக்குறாருன்னா, அப்ப எப்பேர்ப்பட்ட பவுலரா இருப்பாரு. அது இல்லாம அஸ்வினே சொல்லியிருக்காரு. ஒரு எக்கனாமிக்கலா ஒரு பவுலர் போடுறாருன்னா, இவர் வந்து பயங்கர எக்கனாமிக்கலா போடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஃபேக்டர் வச்சிருக்காரு. ஸோ இவரோட பவுலிங் தான் இந்த வருஷம் பார்க்க பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு பக்கம் கைல் அஹ்மத், இன்னொரு பக்கம் அங்குஷ் கம்போஜ். ஸோ பயங்கரமா இருக்க போகுது. ஸோ திருப்பி வந்துட்டு ஃபாரின் ஸ்லாட்ஸ்லயும் நெறைய பேர் வருவாங்க. நீதன் எல்லிஸ் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் எக்கனாமிக்கலா போடுற பவுலர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இதில வந்துட்டு இன்னும் சாம் கரன் வேற இருக்காரு. ஸோ அவர பத்தியும் பார்ப்போம். அவரு வந்து எப்ப ஜாயின் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் அவர் ஜாயின் ஆக வாய்ப்புகள் அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கு இங்கிலாந்து சீரிஸ்லயும் அவர் இல்ல. ஸோ இந்நேரத்தில அவர் ஜாயின் ஆயிருக்கணும். ஸோ பார்க்கலாம். எப்ப வந்து நம்ம கேம்பெயின ஜாயின் பண்றாரு அத பத்தி வரலாம். ஸோ இப்போ வந்து பேட்டர்ஸ் எடுத்துட்டு பார்ப்போம். பேட்டர்ஸ்ல பார்த்தா ருத்ராஜும் பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. டோனி வந்து பின்னாடி இருந்து எல்லாருக்கும் சஜஷன் குடுத்திருந்தாரு. ராகுல் திரிபதி, தீபக் ஹூடா இவங்க எல்லாருமே பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம அஸ்வின் அண்ணாவும் பேட்டிங் பிடிக்கணும்னாரு நெட்ஸ்ல. ஸோ ஒரு அருமையா இருந்துச்சு கைஸ். ஸோ இவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ குறிப்பா வந்து ருத்ராஜ் வந்து பயங்கரமா ஃபார்முக்கு வருவாருன்னு எதிர்பார்ப்போம். ஸோ வருஷம் வருஷம் கன்சிஸ்டன்ட்டா அடிப்பாரு. இந்த வருஷம் வந்து பயங்கரமா ஆடப் போறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஒரு கேப்டன் போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் கேப்டன். இந்த வருஷம் செகண்ட் இயர் கேப்டன்னால ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுவாரு அப்படின்னு எடுத்துட்டு போவேன். ஆனா இவர் கூட ஓப்பன் பண்ண போற பிளேயர் தான் யாருன்னு தெரியல. குறிப்பா வந்துட்டு டெவான் கான்வே ஆட வைப்பாங்களா? ரச்சின் ஆட வைப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ரீசன் என்னன்னா ரச்சின் போன வருஷம்லாம் ஸ்டார்ட்டிங்ல வந்து அசால்ட்டா தான் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போக போக தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாப் ஆனாரு ரச்சின். டெவான் கன்வே ஃபர்ஸ்ட் சீசன் அற்புதமா பண்ணாரு. திருப்பியும் அதே இன்னிங்ஸ எடுத்துட்டு வரணும். ஸோ பார்ப்போம். டெவான் கான்வே இப்போ ஃபார்ம் அவுட்ல வேற இருக்காரு. ஆனா அவர் கம்பேக் குடுக்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா 2மே ஸ்லோ ஸ்டார்ட் பிளேயர்ஸ் வந்து ஓப்பனர்ஸ் இருக்காங்க. அதுதான் ஒரே ஒரு இது. ஸோ பார்ப்போம் எப்படி ஆடப் போறாங்கன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம சேனல